போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற பெயரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்பு. நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். காவலர்களுக்கு சிறப்பு பதக்கங்கள் வழங்கி கௌரவித்த முதலமைச்சர். விழுப்புரத்தில் நேற்றிரவு பெய்த 13 சென்டிமீட்டர் மழையால் இரண்டாவது நாளாக பேருந்து நிலையத்தில் தேங்கி நிற்கும் மழைநீர். காணிமேட்டிலிருந்து மண்டகப்பட்டு செல்லும் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்றிரவு கொட்டி தீர்த்த கனமழை. காவேரி பட்டணத்தில் 200 வீடுகளுக்குள் புகுந்த மழை நீர். கள்ளக்குறிச்சி அருகே வடசெட்டியந்தல் கிராமத்தில் வீடுகளுக்குள் 3 நாட்களாக தேங்கி நிற்கும் மழைநீர். இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் தவிக்கும் மக்கள். வேலூரில் இரவு முழுவதும் பெய்த மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த நீர். தவித்த வாகன ஓட்டிகள். கனமழையால் ராசிபுரம் அருகே சாக்கடையாக ஓடும் திருமணி முத்தாறு. சாயக்கழிவு நீரால் நுரையும் பொங்கும் நிலையில் தரைப்பாலம் மூழ்கியது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கனமழையால் வயல்களில் தேங்கிய நீர். 1000 ஏக்கருக்கு மேல் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் சோகத்தில் விவசாயிகள். சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த மழை. அம்மாப்பேட்டை பகுதியில் மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து செல்வதால் மக்கள் அவதி. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை. மதுரை, திண்டுக்கல், திருச்சி, நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூரிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருநெல்வேலியில் கடந்த 5ஆம் தேதி தமீம் என்பவர் கொல்லப்பட்டதற்கு கண்டனம். மேலப்பாளையத்தில் 1500 கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம். சினிமாவில் உள்ள தெளிவோடும் உழைப்போடும் அரசியலில் பயணிக்க வேண்டும். விஜய்க்கு கனிமொழி அட்வைஸ். மிகப்பெரிய நட்சத்திரமாக வருவதற்கு அதற்கான உழைப்பு, அதற்கான பாதை எல்லாமே அவருக்கு தெளிவாக புரிந்ததால் தான் அதை செய்ய முடிஞ்சிருக்கு. அதனால அதே தெளிவோடும் அதே உழைப்போடும் அவர் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும். சிறையில் உள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ கைது செய்ததை ரத்து செய்ய கோரிக்கை.
ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை வெளியான சூழலில் 7 விழுக்காடு குறைந்த அதானி குழும பங்குகள். வர்த்தக தொடக்கத்திலேயே சென்செக்ஸ் 400 புள்ளிகள் சரிந்தது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிக்கு பழியாக கொலை நடப்பதை தடுக்க ரவுடி முருகேசன் கைது. ஆம்ஸ்ட்ராங்கிற்கு நெருக்கமான அதே சமயம் தலைமறைவாகவும் உள்ள ரவுடிகளுக்கு போலீஸ் வலைவீச்சு. உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது வீரர் மற்றும் பயிற்சியாளரின் பொறுப்பு. மருத்துவ ஆலோசகர் பொறுப்பேற்க முடியாது என வினேஷ் போகத் விவகாரத்தில் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவி PT உஷா திட்டவட்டம். பீகாரில் ஜஹானாபாத் மாவட்டத்தில் கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பெண்கள் உட்பட 7 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த ஏராளமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் அபாயம். பஞ்சாபில் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட கார். 7 பேர் உயிரிழந்த நிலையில் 2 பேரை காணவில்லை. திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் நள்ளிரவில் கடைக்குள் புகுந்து தமீம் என்பவர் வெட்டி கொல்லப்பட்டதை கண்டித்து மேலப்பாளையம் பகுதியில் 1500 கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இந்த கொலை சம்பந்தமான விசாரணைகள் எந்த அளவில் தற்போது இருக்கிறது? விவரங்கள். ஜெனிபர், திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட மேலப்பாளையம், இந்த பகுதியில் 1500க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கிறது. இங்கே 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறார்கள். இஸ்லாமிய மக்கள் மட்டும் 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறார்கள். மற்ற சமூக மக்களும் வசிக்கக்கூடிய நிலையில் கடந்த 5ஆம் தேதி நள்ளிரவில் சேவை மையம் நடத்தக்கூடிய தமீம் என்பவர் அவர் கடைக்கு உள்ளே புகுந்து மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் அங்கே அந்த நிலத்தகராறு காரணமாக நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் உண்மை குற்றவாளிகள் முழுமையாக இதில் பின்னணியில் இருக்கக்கூடிய அனைவரையும் கைது செய்ய வேண்டும், வியாபார நிறுவனங்கள் நடத்தக்கூடிய ஒரு வியாபாரிகளுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அந்த பகுதியை சார்ந்த அனைத்து ஜமாத் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் திங்கட்கிழமை இன்று கடையடைப்பு போராட்டம் நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த கடையடைப்பு போராட்டம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. இந்த வியாபாரிகளுடைய பாதுகாப்பை முழுமையாக காவல்துறையினர் உறுதி செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இது போன்ற சம்பவங்கள் ரவுடிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள், மேலும் இது தொடர்பான நபர்கள் இருந்தால் அவர்களையும் சட்டத்தின் முன்பு கைது செய்து சட்டத்தின் முன்பு கொண்டு வர வேண்டும் என்பதை கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது. இதன் காரணமாக மக்களின் அத்தியாவசிய வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் வாங்க முடியாமல் மக்கள் அவதிப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் முழுமையான பாதுகாப்பை அந்த பகுதியில் உறுதி செய்திருக்கிறார்கள். ஜெனிபர், குற்றத்தின் பின்னணியும் போராட்டத்தின் காரணத்தையும் விளக்கியிருக்கிறீர்கள். நன்றி சிவமணி. சிபிஐயினுடைய கைதுக்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கைதை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, சிபிஐயினுடைய இந்த கைதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது, சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். டெல்லி மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் அமலாக்கத்துறை மீதான விசாரணையில் அவருக்கு ஏற்கனவே ஜாமீனானது உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள நிலையில் சிபிஐ ஆனது அவரை கைது செய்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் கீழமை நீதிமன்றம் மற்றும் டெல்லி உயர்நீதிமன்றமானது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்து அந்த கைது நடவடிக்கைகளை ரத்து செய்வதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்த நிலையில் அந்த உத்தரவுக்கு எதிராக தற்பொழுது உச்சநீதிமன்றத்தை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நாடியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது இந்த விவகாரத்தில் தனக்கு அமலாக்கத்துறை ஒரு கைது நடவடிக்கைக்கு எதிராக ஒரு ஜாமீனை வழங்கியுள்ளது. மேலும் ஒரு இன்சூரன்ஸ் கைதாக சிபிஐனுடைய கைதானது பார்க்கப்படுகிறது. சட்ட விதிகளுக்கு இந்த கைது நடவடிக்கை என்பது புறம்பானது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்து இந்த ஒரு புதிய மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவருக்கு அந்த ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தாலும் சிபிஐனுடைய கைது நடவடிக்கையின் காரணமாக அவரால் சிறையில் இருந்து வெளியே வர முடியாத சூழலில் இருக்கும் நிலையில் அந்த ஒரு சிபிஐனுடைய கைது நடவடிக்கையை ரத்து செய்ய கோரி தற்பொழுது உச்சநீதிமன்றத்தை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நாடியுள்ளார். சிபிஐயினுடைய கைதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில். சார்ந்த விவரங்களுக்கு நன்றி சுஜித்ரா.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புதுப்பாளையம், கண்ணமங்கலம் பகுதிகளில் கனமழையால் 1000 ஏக்கரில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், இந்த விவசாயிகளுடைய பாதிப்பு சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரும்பேடு, சேவூர், தச்சூர், கண்ணமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வருகின்ற நிலையில் கடந்த ஒரு வாரமாக இடைவிடாத மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் அதிகப்படியான மழை பெய்து வருகிறது. நேற்றிரவு ஆரணி மற்றும் புதுப்பாளையம், அம்மாபாளையம், கொங்கராம்பட்டு ஆகிய பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. சுமார் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் முழுவதும் நீர் மூழ்கியது. இதே போன்று தச்சூர், அடையபுலம், முருகமங்கலம் ஆகிய பகுதியிலும் நீரில் மூழ்கியது. குறிப்பாக அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வரும் நிலையில் தற்போது இந்த மழையால் விவசாயிகள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் விவசாயம் நிகழ்ந்த ஒரு பெரிய மாவட்டமாக விளங்கி வருகிறது. ஆரணி என்றாலே பட்டுக்கும் நெல்லரிசிக்கும் பெயரெடுத்த ஊராக விளங்கி வரக்கூடிய இந்த ஆரணியில் கடந்த ஒரு வார பெய்த மழையில் சுமார் இன்று மட்டும் 1000 ஏக்கர் நெல் பயிர்கள் நாசமாகியுள்ளது. நேற்று முன்தினம் 500 ஏக்கர், கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெல் பயிர்கள் மிகவும் மழையில் நனைந்து நாசமாகி இருப்பது என்று கூறலாம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு மிகவும் நஷ்டமே என்று கூறலாம். அபிநயா, ஆரணி பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விவசாய நிலங்களின் பாதிப்புகள் குறித்த விவரங்களுக்கு நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புதுப்பாளையம், கண்ணமங்கலம் பகுதிகளில் கனமழையால் 1000 ஏக்கரில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், இந்த விவசாயிகளுடைய பாதிப்பு சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரும்பேடு, சேவூர், தச்சூர், கண்ணமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வருகின்ற நிலையில் கடந்த ஒரு வாரமாக இடைவிடாத மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் அதிகப்படியான மழை பெய்து வருகிறது. நேற்றிரவு ஆரணி மற்றும் புதுப்பாளையம், அம்மாபாளையம், கொங்கராம்பட்டு ஆகிய பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. சுமார் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் முழுவதும் நீர் மூழ்கியது. இதே போன்று தச்சூர், அடையபுலம், முருகமங்கலம் ஆகிய பகுதியிலும் நீரில் மூழ்கியது. குறிப்பாக அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வரும் நிலையில் தற்போது இந்த மழையால் விவசாயிகள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் விவசாயம் நிகழ்ந்த ஒரு பெரிய மாவட்டமாக விளங்கி வருகிறது. ஆரணி என்றாலே பட்டுக்கும் நெல்லரிசிக்கும் பெயரெடுத்த ஊராக விளங்கி வரக்கூடிய இந்த ஆரணியில் கடந்த ஒரு வார பெய்த மழையில் சுமார் இன்று மட்டும் 1000 ஏக்கர் நெல் பயிர்கள் நாசமாகியுள்ளது. நேற்று முன்தினம் 500 ஏக்கர், கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெல் பயிர்கள் மிகவும் மழையில் நனைந்து நாசமாகி இருப்பது என்று கூறலாம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு மிகவும் நஷ்டமே என்று கூறலாம். அபிநயா, ஆரணி பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விவசாய நிலங்களின் பாதிப்புகள் குறித்த விவரங்களுக்கு நன்றி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கனமழை பெய்த நிலையில் திருமணிமுத்தாறு சாக்கடையாக ஓடுகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், ஒரு ஆறே மாசடையும் வகையில அங்கு கழிவுகள் கலந்தது, எப்படி விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, சேலம் மாவட்டத்திலிருந்து உற்பத்தியாகி வரக்கூடிய இந்த திருமணிமுத்தாறானது சேலம், நாமக்கல் வழியாக கலந்து இந்த பரமத்தி வேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றில் கலக்கிறது. அதாவது சேலத்தில் உற்பத்தியாகி வரக்கூடிய இந்த ஆறானது ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் பகுதி வழியாக ஓடுகிறது. அதாவது மதியம்பட்டி வழியாக இந்த ஓடக்கூடிய ஆறிலிருந்து தற்போது நுரையுடன் சாக்கடை கழிவு நீராக ஓடுகிறது. அதாவது மழைக்காலங்கள், குறிப்பாக கனமழை காலங்களில் சேலம் அந்த திருமணிமுத்தாறை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பெரும்பாலான பட்டறைகள் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளை இதில் திறந்து விடுகிறார்கள். இந்த கழிவு நீரானது சாக்கடையாக, அதாவது இந்த பட்டறைகளிலிருந்து வெளியக்கூடிய கழிவுகள் மற்றும் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கழிவுகள் இதில் திறந்து விடப்படுகிறது. இந்த நீரானது பல ஆண்டுகளாக இதே நிலை நீடித்து இருப்பதால் தற்போது கருமையாக ஓடுகிறது. குறிப்பாக மழைக்காலங்களில் இந்த நீரானது அதிக அளவிலான கரும்பு நேரத்தோடு ஓடுகிறது, மேலும் நுரையுடன் ஓடுகிறது.
இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பள அளவில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. அதாவது குறிப்பாக இந்த பல ஆண்டுகளாக இதே நிலை நீடித்திருப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்பட்டு தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது கூட நேற்று கனமழை பெய்த நிலையில் தற்போது அதிக அளவிலான தண்ணீர் வரத்தாகி வந்திருக்கிறது. குறிப்பாக ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மதியம்பட்டி பகுதியில் அதிக அளவிலான நீர் செல்கிறது. இதனால் தரைப்பாலங்கள் மூழ்கி இருக்கின்றன. மேலும் இந்த 2 கிராமங்கள் இருக்கக்கூடிய போக்குவரத்தும் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா மழை நீருடன் சாயக்கழிவும் கலந்ததால் நுரை பொங்க ஓடுகிறது திருமணிமுத்தாறு. இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.